தனுசு 20 நாள்ல தலைகீழாக மாறும் வாழ்க்கை. தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன மாதிரி நிகழ்வுகள் வரப்போகுது, எதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்தெந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்த போகுது, வாங்க வீடியோல இருக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பக்தி சேனல் 1 to 1 பக்தியை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நிறைய ஆதரவு குரலை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இது பத்தாது, இன்னும் ஒழிக்கணும் நம்ம சேனல்ல. அண்ட் நிறைய நல்லது நடக்கட்டும், உங்களுக்கும் சரி சேனலுக்கும் சரி. ஓகே, நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காக நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல யாரெல்லாம் பாக்குறீங்க அப்படின்றத கண்டிப்பா நான் தெரிஞ்சுப்பேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தனுசு கால சக்கரத்துடைய 9வது ஒரு ராசி. இந்த ராசியோட அதிபன் குரு பகவான். இப்போ இந்த குரு பகவான் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வழிகாட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தனுசு அப்படின்னு வந்துட்டாலே அவங்க தேவ தூதன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வழிகாட்டி அப்படின்றது யாரு, நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது ஒருத்தர் தூக்கி பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கதான் வழிகாட்டி. அதே மாதிரி நம்ம கவலையில இருக்கும்போது, நம்ம திக்கற்ற நிலையில நமக்கு உலகமே இருட்டா இருக்கும்போது அந்த நிமிஷம் உங்களுக்கு வெளிச்சத்தை ஒருத்தர் கொடுக்குறாரு, இதுதான் வழி, இந்த பாதையில நீ போ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்கதான் வழிகாட்டி. சோ அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்க எத்தனையோ பேரை வழிகாட்டி அனுப்பியிருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் அந்த வழிகாட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சதே கிடையாது. ஏன்னா அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இவங்க பயன்படுவாங்களே தவிர தன்னுடைய வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் கிடையாது. மற்றவருக்காக வாழ பிறந்தவர்கள் இந்த தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி அன்பர்கள். இதுல இந்த தனுசு ராசிக்கு குரு பகவான் இப்போ 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இந்த மாதத்துல அப்படியே ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்காரு. 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல அகைன் குரு, 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல சூரியனும் கேதும், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல புதன் இந்த மாசம், 11ஆம் இடத்துல சுக்கிரன். சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கலப்பு பலன்கள் மாதிரிதாங்க இருக்கு. ஏன்னா கரெக்டா சொல்லணும்னா இந்த தேதியில இருந்து அடுத்து ஒரு 20 நாள் கிட்ட பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் நீசமான கன்னி ராசியில இருந்து உங்களுக்கு துலாம் ராசியில உச்சமாறாரு. சோ ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா சுக்கிரன் தானே கலத்திர காரகன். அவர் பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களை 5ஆம் வீடு காதல் ஸ்தானத்தை பாக்குறாரு. சோ காதல் கை கூடும், பிரிந்த உறவுகள் ஒன்னா சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா நீசமா இருந்தாரு இத்தனை நாள் சண்டை சச்சரவு பிரச்சனை வாக்குவாதம், உன் பேச்ச நான் ஏன் கேட்கணும், நான் அப்படிலாம் இருக்க முடியாது, ஒரே ஈகோ பிரச்சனை, இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டு இருந்தாலும் கூட இந்த டைம்ல சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல உங்க 5ஆம் வீட்டை பாக்குறதுனால காதல் கை கூடும். காதல் திருமணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரிந்த உறவுகளும் உங்களை சேர்ந்து உங்க கூட வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் மலரப்போகுது. உங்களுக்குள்ள இருந்த அந்த நெருடர்கள் எல்லாமே போய் இப்போ அப்படியே சேர்ந்து நீங்க புத்துணர்ச்சியா ரொம்ப சந்தோஷமா மன மகிழ்ச்சியா நீங்க வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா தான் இந்த மாதம் நான் பாக்குறேன். ஏன்னா நல்லா இருக்குங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுறாரு, குரு பகவான் உச்ச பலம் பெறுறாரு, செவ்வாய் அருமையான ஒரு வீட்டுல இருக்காரு, புதன் உச்ச பலம் பெறுறாரு. சோ 2 கிரகங்கள் உச்சமாகி ஒரு கிரகம் ஆட்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ரொம்பவே கருணையும் அன்பும் பாசமும் வழிகாட்டுதலும் இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்கு இயல்பா வரப்போகுது. சரி, கரியர் எப்படி இருக்க போகுது? கரியர்ல ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் உங்களுக்கு இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்கா? எஸ், 10 குடியவன் 10லயே உச்சத்துல இந்த மாதம் உங்களுக்கு இருக்காரு. சோ 10 குடியவன் 10லயே உங்களுக்கு இந்த மாதம் உச்சத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தொழில் மாற்றமோ வேலை மாற்றமோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு மாதமா இந்த மாதம் பார்க்கலாம். ஒருவேளை ஆல்ரெடி நீங்க பிசினஸ்ல நிறைய பணம் போட்டு லாஸ் ஆயிடுச்சு மேடம், கடன்ல போய் விழுந்துட்டேன் மேடம், விழுந்த கடன்ல இருந்து வெளியே வர முடியல மேடம், அப்படியே தத்தளிக்குது மேடம் என் வாழ்க்கையே,
நம்பி நம்பி நானும் இந்த பிசினஸ்ல போடுறேன் அது பாட்டு இழுத்துக்கிட்டே தான் இருக்கு. பட் எதுவுமே எனக்கு வரலன்னா இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதமா நான் பாக்குறேன். சரிங்களா? சோ அந்த விழுந்த பிசினஸ் கூட திருப்பி நீங்க மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 10லயே 10ஆம் இடத்தோட அதிபன் புதன் உச்சத்துல உச்சம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? சோ அப்போ எப்பதான் என் பிசினஸ் எழுந்து மேல வரும், எப்பதான் எனக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் வரும்னா கண்டிப்பா வரும். சுக்கிரன் ஒரு பக்கம் ஆட்சி பலம் பெற போறாரு, இன்னொரு பக்கம் புதன் உங்களுக்கு உச்ச பலம் பெற போறாரு. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து நம்ம பார்க்கும்போது ஒரே விஷயம்தான், விழுந்த பிசினஸ் மேல வரும், புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இன்கம் வந்து பல வகையில உங்களுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து நிறையவே இருக்கு. ஒன்னும் நீங்க பயப்படவே வேணாம். சில பேருக்கு பயம் வரும், ஆல்ரெடி வந்து நிறைய போட்டுட்டேன், பெருசா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியல, இன்னும் மேற்கொண்டு போடலாமா, இல்ல இன்னும் மேற்கொண்டு அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, சரி இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? பயப்படாதீங்க. ஏன்னா பயமே நம்மளை கொல்லும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனுசு வந்து அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்துக்கணும், நம்ம தெளிவா இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஏதோ நடந்துருச்சு, ஓகே, இனி அதை நடக்காம நம்ம பாத்துக்கலாம். இனி அதை நடக்க கூடாது நம்ம லைஃப்ல. அதை நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணலாம் அப்படின்றத நீங்க யோசிங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு டைம் பீரியட்ல இதெல்லாம் நீங்க யோசிங்க. சரி, ஓகே. அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? தனுசு ராசி குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்கா? வாய்ப்புகள் வருமா? லைஃப்ல வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்குமா? எங்க குழந்தைங்களோட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கு? பெற்றோர்களுக்கு ஒரே கவலை, பசங்க படிக்கிறாங்க, ஆமாந்தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா எதிர்காலத்துல அவங்க என்ன ஆக போறாங்கன்னு தெரியலங்க. ஒரு மாதிரி அப்படியே மன குழப்பத்திலயும் மன சஞ்சலத்திலயும் இருக்கு, ஒரு மாதிரியா தான் நாங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க நினைச்சு கவலையே பட வேண்டாம். உங்க குழந்தைங்க வந்து கண்டிப்பா ஒரு பெரிய இடத்த பிடிப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தோட இருங்க. ஏன்னா இப்போ 2ல வந்து ராகு வரப்போறாரு. இந்த ஜனவரிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் வர்றதுனால நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு லைஃப்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாற்றங்கள் உங்க லைஃப்ல வந்து ஒரு சில முக்கிய முடிவுகளை அவர் வந்து எடுக்க வைப்பார். சரிங்களா? சோ இதெல்லாம் நீங்க வந்து பொறுமையா பார்க்கணும், படப்படன்னு அவசரப்படக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு என்னன்னா அவசரப்பட்டு எதையோ ஒண்ணு பண்ணிடுவீங்க. ஓகேவா? சோ இவ்வளோ காலங்கள் உங்களுக்கு சாதகமா மாறும்போது, கை கொடுக்கும் போது அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தி அதன் மூலயமா நம்ம நன்மை அடைகிறோம், அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு மாதமா ராசி பலன் பார்க்கறது. ராசி பலன் அப்படின்றது ஜெனரலைஸ்டு ப்ரெடிக்ஷன். பட் அதை எவ்வளவு தூரம் நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு தூரம் பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல அது ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்றது வந்து ஒவ்வொரு மாதம் கிரகங்கள் மாறும் போது நம்ம அதை வச்சு நம்ம கணிச்சுக்கணும். ஸோ பொதுவான ஒரு விஷயத்த பொதுவா பாருங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க முன்னிறுத்தி பார்க்கும்போது அப்படிதான் நிறைய விஷயம் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ மொத்தத்துல இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானோட பயிற்சி இந்த ஒரு கண்ணில இருந்து துலாமுக்கு அவர் மாறுறது இந்த நெக்ஸ்ட் ஒரு 20 டேஸ்ல மாற போறாரு. இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகி அடுத்த ஒரு 20 டேஸ்ல மாற போறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியா கொடுக்க போறாரு அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க, மறக்காம பாருங்க. சரிங்களா? அண்ட் யாருக்காவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இல்ல ஹெல்ப் பண்ணணும், இல்ல அவங்க வாழ்க்கையில வேற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. குரு பகவானோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்குமே இருக்கட்டும். தேங்க்யூ.